இது உங்கள் ஏகே டிஜிட்டலின் டெக் இன்ஃபோ தமிழ். இந்த டெக் இன்ஃபோ தமிழ்ல என்ன பார்க்க போறோம்னு கேட்டீங்க, எக்கச்சக்கமான டெக் இன்ஃபர்மேஷன் கொண்டு வந்திருக்கோம். இன்னைக்கான ஃபர்ஸ்ட் டெக் இன்ஃபர்மேஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, வாட்ஸ்அப்ல இப்போ ஒரு ஸ்கேம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த ஸ்கேம் என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம், அதுல இருந்து எப்படி நம்ம தப்பிக்கிறது, அதனால என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். வாட்ஸ்அப்ல என்ன மாதிரியான ஸ்கேம் நடந்துகிட்டு இருக்கீங்கன்னா, வெட்டிங் இன்விடேஷன் ஸ்கேம். அதாவது உங்களுக்கு புதுசா ஒரு நம்பர்ல இருந்து கல்யாண பத்திரிகை அனுப்புன மாதிரி ஒரு வெட்டிங் இன்விடேஷன் அனுப்புற மாதிரி ஒரு மெசேஜ் வரும். இந்த மெசேஜை வந்து நீங்க கிளிக் பண்ணும்போது அது ஒரு ஏபிகே லிங்கா டவுன்லோட் ஆகும். அந்த டவுன்லோட் ஆகுறது உங்க மொபைல்ல டவுன்லோட் ஆகி அந்த உங்க மொபைலை வந்து ஹேக்கர்ஸ் வந்து கண்ட்ரோலுக்கு போயிடும். இதன் மூலமாக உங்க மொபைலை வந்து நீங்க வந்து யூஸ் பண்ண முடியாது, ஹேக்கர்ஸ் தான் கண்ட்ரோல் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி இப்போ வந்து தகவல் கிடைச்சிருக்கு. அதனால உங்களுக்கு தெரியாத நம்பர்ல இருந்து மெசேஜ் வந்தா அந்த மெசேஜை வந்து முடிஞ்ச அளவுக்கு அப்படியே வந்து டெலீட் பண்ணிருங்க. அந்த நம்பரை கூட ஓபன் பண்ணாம புது நம்பரா இருந்துச்சுன்னா வெரிஃபை பண்ணிட்டு ஓபன் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அதுல வந்து எந்தவித லிங்க் வந்தாலும் கிளிக் பண்ணாதீங்க. அது மட்டும் இல்லாம அந்த லிங்க் மூலமாக நீங்க கிளிக் பண்ணும்போது அது வந்து அந்த உங்களுக்கு தெரியாம நீங்க லிங்க் தான் நினைச்சு கிளிக் பண்ணுவீங்க. அது என்னடா லிங்க் கிளிக் பண்ணுவீங்க, வெட்டிங் இன்விடேஷன் தான் கிளிக் பண்ணுவீங்க. கிளிக் பண்ணும்போது அது ஏபிகேவா டவுன்லோட் ஆகி உங்களோட மொபைலை அவங்க கண்ட்ரோலுக்கு எடுத்துட்டு போயிடும். இந்த மாதிரியான ஸ்கேம் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. ஓவராலா கிட்டத்தட்ட இது நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு வந்து நீங்க வந்து இந்த மாதிரி ஸ்கேம்ல நீங்க உங்களுக்கு நான் வந்துச்சுன்னா அதை வந்து இமிடியேட்டா உடனே வந்து 1930 அப்படின்ற ஹெல்ப்லைன் நம்பருக்கு நீங்க வந்து கால் பண்ணி இந்த இன்சிடென்ட்டை நீங்க தெரிவிக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ வந்து போலீஸ் தரப்புல இருந்து தகவல் கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்த பார்க்க போற விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, ரியல்மி GT7 Pro பெர் புக்கிங் டேட்ஸ் இப்போ ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அது வந்து இந்தியாவில் லான்ச் ஆக போறதுக்கு முன்னாடி இப்போ வந்து இந்த புக்கிங் ஸ்டேட்டஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இந்த ரியல்மி GT7 Pro இந்தியாவில் எப்போ லான்ச் ஆக போகுதுன்னு கேட்டீங்கன்னா, நவம்பர் மாதம் 26 அது மட்டும் இல்லாமல் இது வந்து எதுல வரப்போகுதுன்னு கேட்டீங்கன்னா, அமேசான்ல வரப்போகுது. அமேசான்ல எப்போ புக்கிங் ஸ்டார்ட் பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, நவம்பர் மாதம் 18 12 மணிக்கு மதியம் ஸ்டார்ட் பண்றாங்க. 12 மணிக்கு நீங்க புக்கிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அமேசான்ல ஸ்டார்ட் பண்றாங்க. இது வந்து புக்கிங் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளவு கொடுக்குறாங்கன்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட என்ன ஆஃபர்ஸ்லாம் கொடுக்குறாங்கன்னு கேட்டீங்கன்னா, GT7 Pro ஆன்லைன் சேனல்ஸ் பை பேயிங் 1000 rupees கஸ்டமருக்கு பெர் புக்கிங் கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பெர் புக்கிங் ஆன்லைன்ல வந்து 1000 ரூபாய் பெர் புக்கிங்க்கு, ஆஃப்லைன்ல வந்து 2000 ரூபாய் வரைக்கும் நீங்க புக்கிங் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இப்போ சொல்லியிருக்காங்க. இது கிட்டத்தட்ட வந்து இது ரியல்மி அபிஷியல் வெப்சைட்லயே நீங்க புக்கிங் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரியல்மி அபிஷியல் வெப்சைட்லயே அமேசான்லயே நீங்க புக்கிங் பண்ணும்போது 1000 ரூபாய் பெர் புக்கிங்க்கு, அது வந்து நீங்க ஆஃப்லைன்ல உள்ள பக்கத்தில் உள்ள ஏதாவது ஸ்டோர்ல நீங்க புக்கிங் பண்ணா கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து 2000 ஆகும். அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து இதுல வந்து நீங்க வந்து பேங்க் ஆஃபர் மூலமா உங்களுக்கு 3000 ரூபாய் கிடைக்கும். நீங்க வந்து 12 months நோ காஸ்ட் EMI மூலமா நீங்க எடுத்துக்கலாம். 24 months இன்ஸ்டால்மெண்ட் பேமெண்ட் ஆப்ஷனும் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து 1 year வந்து எக்ஸ்டெண்டட் வாரண்டி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த வந்து ஸ்கிரீன் சேஞ்சிங் டேமேஜ், அதுக்கப்புறம் இன்சூரன்ஸுக்கும் 1 yearக்கு கிடைக்கும் இந்த பெர் புக்கிங் பண்ணும்போது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு வந்திருக்க டீடைல்ஸ் இதுதான். அடுத்த நான் பார்க்க போற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, வாட்ஸ்அப் இப்போ வந்து புதுசா ஒரு ஃபியூச்சரை கொண்டு வந்திருக்காங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒருத்தவங்களுக்கு மெசேஜ் அனுப்பி அந்த மெசேஜை வந்து இப்போ சென்டிங் கொடுக்காம வச்சிருந்தீங்கன்னா திருப்பி வரும்போது அந்த மெசேஜ் வந்து இருக்காது. இப்போ வந்து நீங்க திருப்பி க்ளோஸ் பண்ணிட்டு ஓபன் பண்ணா அந்த மெசேஜ் டிராஃப்ட்ல இருக்கும். அப்படியே டிராஃப்ட்னா அதே இடத்துல சேவ்ல இருக்கும். நீங்க வேணும்னா நீங்க சென்ட் பண்ணும்போது சென்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு வந்து உங்க ஃப்ரெண்டுக்கு வந்து ஹாய்னு அனுப்பிட்டு நீங்க வந்து அப்படியே நீங்க வந்து விட்டுட்டு க்ளோஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, அனுப்பாமையே வெறும் அந்த டைப்பிங் இடத்துல மட்டுமே இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அது வந்து டிராஃப்டா இப்போ சேவ் ஆகி நீங்க எப்ப நீங்க உள்ள போய் பாக்குறீங்களா அந்த மெசேஜ் அந்த இடத்துல இருக்கும். நீங்க வேணுன்ற டயத்துல நீங்க உள்ள போய் பாக்குற டயத்துல நீங்க அனுப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு புது ஆப்ஷன் இப்போ கொண்டு வந்திருக்காங்க வாட்ஸ்அப் தரப்புல இருந்து. அடுத்த நான் பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா, அமேசான் தரப்புல இருந்து ஃபயர் டிவி ஓம்னி மினி LED சீரிஸ் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இதுல வந்து என்னென்ன சைஸ் வருது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 சைஸ் கொண்டு வந்திருக்காங்க. 55, 65, 75, 85 இன்ச்சு கொண்ட ஸ்கிரீன் சைஸ் கொண்டு வந்திருக்காங்க. இதுல எல்லாத்துலயும் ஒரே ஃபீச்சர்ஸ் தான் கொடுத்திருக்காங்க. இது வந்து 4K OLED மினி LED டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. 144 Hz refresh rate வரப்போகுது. 1400 nits பீக் பிரைட்னஸ் போகுது அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. HDR கொடுத்திருக்காங்க, HDR10 கொடுத்திருக்காங்க, டால்பி விஷன் கொடுத்திருக்காங்க, HDR10+ கொடுத்திருக்காங்க. HDR10+ மூலமா கேமிங்க்கு கொடுத்திருக்காங்க, ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. இதுல வந்து ஃபயர் டிவி ஆம்பியன்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஆடியோக்கு 2.1 டால்பி அட்மாஸ் கொடுத்திருக்காங்க. கேமிங்காக AMD ஃப்ரீ சின் பிரீமியம் ப்ரோ சர்டிஃபிகேட் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம வாய்ஸ் கண்ட்ரோல் கொடுத்திருக்காங்க. இதுல வந்து நம்ம ஹேண்ட் ஃப்ரீ ரிமோட் எல்லாமே நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அலெக்சா மூலமா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன கொடுத்திருக்காங்க கேட்டீங்கன்னா, ஃபயர் வாய்ஸ் கொடுத்திருக்காங்க, Wi-Fi 6E கொடுத்திருக்காங்க, Bluetooth 5.2 கொடுத்திருக்காங்க, எக்கச்சக்கமா கொடுத்திருக்காங்க. பிரைவசி மைக்ரோஃபோன் ஆஃப் சுவிட்ச் கொடுத்திருக்காங்க, தேவையான நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம எக்கச்சக்கமா கொடுத்திருக்காங்க.
அதுக்கப்புறம் ஃபயர் டிவி சவுண்ட் பார் பிளஸ் சீரிஸ்ல ஒன்று சவுண்ட் பார் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா ஈஸி செட்டப்பா இருக்கும். டிசைன் வந்து ஆல் சிஸ்டம் கான்ஃபிகரேஷனா இருக்கு சவுண்ட் பார் ஒன்லி. அது மட்டும் இல்லாம சவுபரும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து சேனல் 3.1 5.1 கொடுத்துருக்காங்க. ஆடியோ சப்போர்ட்டுக்காக டால்பி அட்மாஸ் அண்ட் டிடிஎஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரீமிங் கொடுத்துருக்காங்க, ப்ளூடூத் ஆடியோ ஸ்ட்ரீமிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபயர் டிவி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, கனெக்டிவிட்டி ப்ளூடூத் HDMI ஆப்டிகல் USB மூலமா கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூவி மியூசிக் ஸ்போர்ட்ஸ் அண்ட் நைட் 4 மோட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ரிமோட் மூலமா கண்ட்ரோல் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, ரீடிசைன்டு ஃபயர் டிவி 4 சீரிஸ் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இதுல என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குன்றது தெரிஞ்சுக்கலாம். அதை பார்த்தீங்கன்னா அல்ட்ரா சிம் பெசல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதுல பார்த்தீங்கன்னா 43 50 55 இன்ச் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 4K டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து HDR இருக்கு, HDR 10+ இருக்கு. அதுக்கப்புறம் 8 வாட் பிளஸ் 8 வாட்ஸ் டால்பி டிஜிட்டல் பிளஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ரிமோட் மூலமா கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அலெக்சா வாய்ஸ் ரிமோட் என்கேஜ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அடிஷனல் ஃபீச்சர் ஃபயர் டிவி சர்ச் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்மார்ட் ஹோம் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து வைஃபை 5 கொடுத்துருக்காங்க. ஃபயர் வாய்ஸ் மூலமா இதுவும் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபயர் டிவியோட ஆம்னி மினி LED சீரிஸோட பிரைஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இந்திய மதிப்புல ஒரு 69,225 கிட்டத்தட்ட ஒரு 70,000 ரூபாய்க்கு 55 இன்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஹையர் வேரியன்ட் கிட்டத்தட்ட 1,80,000 கிட்ட போகுது. அதே மாதிரி ஃபயர் டிவி 4 சீரிஸ் பாத்தீங்கன்னா 43 இன்ச் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 28,000 ரூபாய்க்கு ஸ்டார்ட் ஆகுது. 55 இன்ச் வந்து ஒரு 39,000 ரூபாய்க்கு வரைக்கும் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் இந்த சவுண்ட் பாரை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்திய மதிப்புல 21,000 ரூபாய்க்கு இருக்கு. கிட்டத்தட்ட அமேசான் தரப்புல இருந்து கொண்டு வரப்பட்ட இதுதான் இப்போதைக்கு ப்ராடக்ட். அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ வந்து ஆர்க்ன்ற ஒரு ப்ரௌசர் இப்போ வந்து கிட்டத்தட்ட வந்து இப்போ வந்து இது நிறைய பேர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதாவது iOSல யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, அதுக்கப்புறம் விண்டோஸ்லயும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ இந்த ப்ரௌசர் இப்போ வந்து மொபைலுக்காக கொண்டு வந்திருக்காங்க, ஆண்ட்ராய்டு மொபைலுக்காக. ஆனா இந்த ப்ரௌசரை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எனக்கு என்ன பிடிக்காத விஷயம் கேட்டீங்கன்னா, இந்த ப்ரௌசர் உள்ள போனோடனே சைன்இன் கேட்குது. அந்த சைன்இன் கேட்காம நம்ம யூஸ் பண்றதுக்கு கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். சைன்இன் பண்ணதுக்கு அப்புறம் தான் இவங்க யூஸ் பண்ண வைக்கிறாங்க. அதுதான் எனக்கு டிஸ்அட்வான்டேஜ் நான் பாக்குறேன். சைன்இன் பண்ணாம நம்ம எடுத்த உடனே சைன்இன் பண்ற கூகுள் குரோமா இருக்கட்டும், ஒப்ராவா இருக்கட்டும், ஃபயர்பாக்ஸா இருக்கட்டும், எடுத்த உடனே எதிரையும் சைன் பண்ண தேவையில்லை. அது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஏதாவது வேற எதுலையாவது வெப்சைட்ல போனோமா இல்லாட்டி யூடியூப் இதை மாதிரி பார்க்கணும்னா கூட நம்ம சைன்இன் பண்ணலாம் தேவையில்லை. அதுல ஏதாவது லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா மட்டும்தான் நம்ம சைன் இன் பண்ணோம். எக்கச்சக்கமான எல்லா ப்ரௌசரும் இந்த மாதிரி பாலிசி வச்சிருக்கும் போது இவங்க மட்டும் சைன் இன் பண்ணினாதான் நாங்க உள்ளே விடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எனக்கு இது தேவையில்லைன்னு தான் சொல்லுவேன். இந்த ப்ரௌசர் வந்து எக்கச்சக்க நல்ல ஃபியூச்சர்ஸ் வச்சிருந்தாலும் இந்த ஃபியூச்சர்ஸ் எனக்கு டிசப்பாயின்மெண்டா தோணுது. இதை பத்தி உங்களுடைய கருத்து என்னன்னு கீழே உள்ள கமெண்ட் பண்ணுங்க. இந்த ப்ரௌசர் யாரும் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதை பத்தி உங்களுடைய கருத்து சொல்லுங்க. அடுத்த நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா, ஓப்போ வந்து இப்போ வந்து ரெனோ 13 and 13 ப்ரோவோட போட்டோஸ் இப்போ லீக் ஆயிடுச்சு. அதை பத்தி என்ன தெரிஞ்சுங்களா, இது வந்து கையில இருக்கிற மாதிரி போட்டோஸ் லீக் ஆயிருக்கு. அது என்ன தெரிஞ்சுங்கன்னா, ஓப்போ ரெனோ 13 and 13 ப்ரோ பாத்தீங்கன்னா 2 கேமரா பெரிய கேமரா கொடுத்துருக்காங்க. ஆனா மொத்தத்தில் அதுல 3 கேமரா இருக்கு. 2 பெரிய கேமரா, அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன கேமரா ஒன்று, 3வது கேமரா சின்ன கேமரா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கீழே ஒரு ஃபிளாஷ் இருக்கு. பாக்குறதுக்கு வந்து சிமிலரா வந்து இது எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஐபோன் மாதிரியே தான் இருக்கு. ஃப்ரண்ட்ல இருந்து பார்க்கக்குள்ள பேக்ல பார்த்ததா இதோட கேமரா மாடல் பார்த்ததா இது நம்ம கண்டுபிடிக்க முடியும். அது மட்டும் இல்லாம இதோட நேம் வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். இந்த ஓப்போ ரெனோ சீரியஸை பொறுத்த வரைக்கும் நவம்பர் 25 லான்ச் பண்ண போறாங்க. 6.78 இன்ச் கொண்ட மைக்ரோவோட LTPO டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, OLED பேனல் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து 5900 mAh பேட்டரி இருக்க போது. அது மட்டும் இல்லாம இது வந்து மீடியாடெக் டிமென்சிட்டி 9300 சிப்செட்டோட வரப்போது. அது மட்டும் இல்லாம 80 வாட் வயர்டு 50 வாட் வயர்லெஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுல கேமரா பொறுத்த வரைக்கும் 50 MP 3x ஜூம் பெரிஸ்கோபி டெலிஃபோட்டோ கேமரா கொடுத்துருக்காங்க. அது மெயினா பேசப்படுகிறது. அடுத்த நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மோட்டோரோலா இப்போ வந்து ஆண்ட்ராய்டு வந்து 15க்கு வந்து இப்போ வந்து கிட்டத்தட்ட அவங்க 30 மாடல் கொடுத்துருக்காங்க. அந்த 30 மாடல்ஸோட லிஸ்ட் என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். ரேசர் 50 சீரியஸ்க்கும் ரேசர் 40 சீரியஸ்க்கும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எட்ஜ் 2024 மாடல், 2023 மாடல், அதுக்கப்புறம் எட்ஜ் 50 சீரியஸ் ஃபுல்லாகவும் 40 சீரியஸ்ல கொடுத்துருக்காங்க. எட்ஜ் 30 சீரியஸ்ல 30 அல்ட்ராக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மோட்டோ G சீரியஸ்ல பவருக்கு ஸ்டைல்ஸுக்கு அதுக்கப்புறம் ஜிக்கு எல்லாம் 2024 மாடலுக்கு. அதுக்கப்புறம் G85 G75 G55 G45 G35 G34 வரைக்கும் அவங்க கொடுத்துருக்காங்க. அவங்களோட ஆண்ட்ராய்டு 15 அப்டேட் வரும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் திங்க் ஃபோன் 25க்கு கொடுத்துருக்காங்க. மோட்டோ OS பேஸ் பண்ண ஆண்ட்ராய்டு 15 வரப்போது இந்த போனுக்குலாம் அப்படின்றது நீங்க தெரிஞ்சுக்கீங்க.
அடுத்த நம்ம இன்னைக்கு பார்க்க போற ஃபைனல் நியூஸ் கேட்டீங்கன்னா சாம்சங் வந்து இப்போ வந்து இந்தியாவில் வந்து எக்ஸ்டெண்ட் வாரண்டி கொடுக்க போறாங்க. அது எந்தெந்த மாடலுக்குன்றது தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து அவங்க எக்ஸ்டெண்டா ஃப்ரீ ஸ்கிரீன் ரீப்ளேஸ்மெண்ட் பீரியட் கொடுத்துருக்காங்க. அது இந்தியாவுக்கு மட்டும். அது எந்தெந்த போனுக்குன்னு கேட்டீங்கன்னா சாம்சங் S21, S21 Plus, S21 Ultra, S21 FE 5G, S22 Ultra இந்த போன் வாங்கி உங்களுக்கு வந்து இப்போ வந்து ஸ்கிரீன் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி முடிஞ்சிருந்தாலும் இன்னும் ஒரு 1 இயர்க்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. இது அதுக்கு வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க கேட்டீங்கன்னா சில கண்டிஷன்லாம் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பிசிக்கல் இது எதிர்தல் மாறாதுன்னு கேட்டீங்கன்னா எந்தெந்த கண்டிஷன் இதுக்கு ஏத்துக்காதுன்னு கேட்டீங்கன்னா நீங்க பிசிக்கலா டேமேஜ் பண்ணா, வாட்டர் டேமேஜ் பண்ணா அப்படின்ற டேமேஜ்க்குலாம் இது ஏத்துக்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்க பர்ச்சேஸ் பண்ணி கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்குள்ள இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி கண்டிஷனோட இருந்தாதான் இவங்க வந்து ஸ்கிரீன்ல வேற எந்த டேமேஜ் ஏற்பட்டா இவங்க ஃப்ரீயா மாத்தி கொடுப்பாங்க. இப்போ இந்த சாம்சங் தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு நியூஸ் இதுதான். இதை பத்தி உங்களுடைய கருத்து கீழே உள்ள கமெண்ட் பண்ணுங்க. இதே போல இன்ட்ரெஸ்டிங்கான டெக் நியூஸ்க்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சீங்க. அது மட்டும் இல்லாம என்ன ஃபாலோ பண்ண நீங்க வந்து இன்ஸ்டாகிராம் இருக்கு, அது மட்டும் இல்லாம ட்விட்டர் இருக்கு, அதுல ஃபாலோ பண்ணி வச்சீங்க. எக்ஸ்க்ளூசிவான ஆஃபர்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும். நம்மளோட வாட்ஸ்அப் சேனல் நீங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா அதுல உங்களுக்கு ஆஃபர்ஸ் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.